எபிசோட் 6. நீ ஹெல்ப் பண்ணது வேறு யாரும் இல்லை, என் தம்பி தான். நிலா பிரின்சிபல் ஆஃபீஸில் நின்றுட்டு காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தா. சார், சாயந்தரம் எங்கள் அண்ணன் வந்துடுவார் சார். அவருக்கு ஏதோ மீட்டிங், அதனால் இன்னைக்கு காலையில் அவரால் வர முடியல. அவர் சீக்கிரமாகவே ஆஃபீஸ் போயிட்டார். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல தெரியுமா. ப்ளீஸ் சார், சாயந்தரம் வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க சார். கண்டிப்பாக அண்ணன் வந்துடுவார். கண்டிப்பாக அவர் உங்களை மீட் பண்ணிட்டு தான் போவார் என்று கூறினாள். சரி, உங்கள் அண்ணனுக்கு தான் மீட்டிங் இருக்குது, வர முடியல. உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நிலா கொஞ்ச நேரம் யோசிச்சா. அதுக்கப்புறம், சார், உங்களுக்கு தெரியும்ல, எங்கள் அம்மாவுக்கு கோயில்லாம் ரொம்ப பிடிக்கும். விட்டால் கோயிலே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துவாங்க. ஸோ இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க சார். ஐயோ, மொட்டை மண்டையை விடுறாங்க பாரு என்று மனதிற்குள் நினைத்து புலம்ப ஆரம்பித்தாள். வர முடியல சார், விடுங்க சார் அப்படின்னு பாவமாக சொன்னான். இதை கேட்ட பிரின்சிபல் சிரிச்சுக்கிட்டே, சரி சரி, நாளைக்காச்சு உங்கள் அண்ணனையோ இல்லை உங்கள் அம்மாவையோ கூட்டிகிட்டு வா, இல்லைன்னா கிளாஸ் ரூமில் இருக்க முடியாது, பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு, சரி சார், ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டே சந்தோஷமாக கிளாஸ் ரூமுக்கு போனான். இதை பார்த்த பிரின்சிபல் சார், சரியான வாள் அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. மறுபுறம், டேய், நீ தான் நம்ம டீம்லேயே ஊமை கொட்டானா இருக்க, பேசவே மாட்ட. இப்போ என்ன டைலாகெல்லாம் ரொம்ப அதிகமாக வருது. என்னை டேமேஜ் பண்ணணுன்னா மட்டும் எல்லாரும் வாய் திறக்கிறாங்கடா. ஊமைங்க கூட பேபேன்னு சொல்லியாவது என்னை கலாய்க்கிறாங்க. என்ன கொடுமை விஜய் இது அப்படின்னு தனக்கு தானே சொல்ல, இதை கேட்ட அர்ஜுன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே இங்கே ரொம்ப சந்தோஷமாக கலாட்டாவாக பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்து, அர்ஜுன், உங்களை யுவராஜ் சார் கூப்பிட்றாரு, அவரோட கேபினுக்கு வர சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அர்ஜுன் ஷாக் ஆகி, அண்ணா எதுக்கு வர சொன்னார் அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாதுப்பா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்கேருந்து போனார். யுவராஜ் சார் எதுக்கு என்ன கூப்பிட்ருப்பாரு அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருக்க, உடனே விஜய், மச்சான், நீ கவலைப்படாமல் போயிட்டு வாடா, நான் உனக்காக நம்ம ஆஃபீஸ் பின்னாடி இருக்க சுடுகாடியை புக் பண்ணிடுறேன்டா. அதுக்கப்புறமா உனக்காக பூவெல்லாம் வாங்கி உன்னோட கல்லறையை நான் டெக்கரேஷன் பண்ணுறேன். மறக்காமல் மலர் வளையம் வைக்கிறேன்டா. பத்திரமா போயிட்டு வாடா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான் விஜய். இதை கேட்ட சந்துரு, ஏண்டா டேய், உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? ஏன் யுவராஜ் சார் கூப்பிட்டாலே திட்டுவது தான் கூப்பிடுவாருன்னு ஏதாவது இருக்கா என்ன? மேபி வேறு ஏதாவது விஷயத்துக்கு கூப்பிட்ருக்கலாம். இன்னும் மீட்டிங்க்கு 1/2 மணி நேரம் தான் இருக்குது. மேபி மீட்டிங் பற்றி பேசக்கூட அவர் கூப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு சொன்னான். ஏன், ஆஃபீஸில் 1 கோடி பேர் இருக்காங்க, எல்லாரையும் விட்டுட்டு இவரை தான் கூப்பிடுவாரா மீட்டிங்கை பற்றி பேச? மச்சி, இன்னைக்கு உனக்கு சங்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, மீட்டிங்க்கு 1/2 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைல்ஸ் எல்லாரையும் ரெடி பண்ணி வைங்க. அப்புறம் கிளைண்ட்டு முன்னாடி அசிங்கப்பட்டுரும், பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அர்ஜுன் சொன்னான். இதை கேட்ட விஜய், ஆமாம் ஆமாம், உனக்கு அப்புறம் நான் பெருசாக மலை வரையும் வைக்கிறேன் மச்சான், கண்ணீர் அஞ்சலி போஸ்டெல்லாம் பெருசாக வைக்கிறேன் மச்சான், நீ கவலைப்படாமல் போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். அவன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். இதை பார்த்து எல்லாருமே சிரித்தாங்க. அர்ஜுனும் சிரிச்சுக்கிட்டே, மச்சான், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையேன், நான் பேயா உன்கிட்ட தான் வருவேன் சரியா அப்படின்னு சொல்ல, ஐயையோ, நான் எல்லாம் இட்லி பாத்திரத்துலேருந்து ஆவி வந்தாலே ஐயோன்னு கத்துறவன். ஐயோ வேண்டாம் தம்பி, வேண்டாமே வேணாம், நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே யுவராஜோட கேபினுக்கு போனான். மறுபுறம் வழக்கம் போல் லக்ஷ்மி கோயிலுக்கு போனாங்க. சாமி கும்பிட்டுட்டு அவங்க போகும்போது கல்பனா அவங்கள நிறுத்தி பேச ஆரம்பித்தாங்க. இங்கே பாருங்க, இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு டெய்லி போகிறீங்க. நான் அதை பார்த்துருக்கேன். உங்ககிட்ட பேச நான் எத்தனையோ முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் என்னால் உங்ககிட்ட பேச முடியல. இன்றைக்கி தான் முடிஞ்சிச்சு. நீங்கள் எவ்வளோ பக்தியாக
கண்ணீரோட சாமியை வேண்டும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கதை இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு தோணுச்சு. அதனாலேயே என்னமோ எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. என் வாழ்க்கையும் அதுதானே அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட லக்ஷ்மி அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஆமாம், எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு கதை இருக்கும். மனசுக்குள்ளேயே வலியை வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாத கதை எவ்வளவோ இருக்குது. அதில் ஒன்று தான் எனது அப்படின்னு சொன்னாங்க. லக்ஷ்மி எப்போவுமே ரொம்ப தனிமையாக இருக்கிறதுனால இப்போது கல்பனா வந்து பேசின உடனேயே கல்பனாவுக்கும் அவங்கள ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல நட்பு வர ஆரம்பிச்சது. இப்போ சொல்லுங்க, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி சாமி கும்பிடும்போதும் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வராமல் இருந்ததே கிடையாது. அது ஏன் அப்படின்னு கல்பனா கேட்டாங்க. லக்ஷ்மி அவங்க கதையை சொல்ல வர அவங்க ஃபோன் ரிங் ஆச்சு. அவங்க அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு கேட்க, மறுபுறத்திலிருந்து, எம்மா நீ எங்கம்மா இருக்க? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த கோயில் சாமி சிலை முன்னாடி அப்படியே உன்னை கட்டி போடுறேன் பாரு. ஒரு குழந்தை வீட்டில் இருக்கே, ஸ்கூல் போயிட்டு வருவாளே, பசிக்குமேன்னு கொஞ்சமாச்சும் இது என்ன இருக்கம்மா உனக்கு? எப்போ பாரு அந்த சாமி சிலை முன்னாடியே உட்காந்துட்ருக்க. ஆனாலும் உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் தீருதா பாரு. என்னம்மா உன் கதை அப்படின்னு அவ கேட்டா. அதுக்கு லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, நிலா நீ என்ன இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்ட? இன்னைக்கு ஸ்கூல் லீவா அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அதுக்கு நிலா, ஆமாம், எங்கள் பிடி சார் மண்டே போட்டுட்டாரு, அதனால் எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னான். சரி சரி, என்னை விடு, நீ சீக்கிரமாக வீடு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணா நிலா. அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே, என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்துட்டாளாம். சரிங்க, நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கும்போது பேசலாம். இப்போ நான் போகிறேன். இல்லை அவள் என்ன உண்மையாகவே சாமி சிலை முன்னாடி கட்டி வச்சிருவா. பாவம் புள்ள வெளியில் இருப்பா, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வீட்டுக்கு கிளம்புனாங்க. மறுபுறம் ஆஜோன் யுவராஜோட கேபினுக்கு போய், எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு கேட்டான். எஸ் கமின் அப்படின்னு யுவராஜ் சொன்னான். ஆஜோன் உள்ளே போனால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அதை பார்த்து அதிர்ச்சியோட சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் என்னை வர சொல்லியிருந்தீங்கன்னு சிவா ப்ரோ சொன்னார், அதான் வந்தேன் என்று கூறினான். யுவராஜ் ஆஜுனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, வெல்கம் டு மை கேபின் ஆஜூன், டேக் யூர் சீட் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அர்ஜுன், இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்ல, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் கேபினில் இருக்க லேண்ட்லைன் ஃபோனில், என்னோடய கேபினுக்கு 2 கிளாஸ் ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அர்ஜுன் அவனை புரியாமல் பார்த்தான். அப்போ யுவராஜ், அர்ஜுன் நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ சொல்கிறதுக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லவும் அர்ஜுன் புரியாமல் பார்த்தான். தேங்க்யூவா? எதுக்கு சார் அப்படின்னு அவன் தயங்கிக்கிட்டே கேட்டான். அதுக்கு யுவராஜ், நீ நேற்றைக்கு நைட்டு ஏடிஎம் போயிருந்தியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அர்ஜுன், ஆமாம் சார், கொஞ்சம் காசு எடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்ல, நீ யாராவது குட்டி பையனுக்கு ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் ஆமாம் சார் அப்படின்னு சொன்னான். இங்கே பாரு அர்ஜுன், அப்பா நேத்திக்கு என்னோட தம்பியை ஏதோ சொல்லிட்டார் போல், அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கலை. அதனால் அவர் மேலே கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான். அவர் ஏதாவது சொன்னாலே அவனுக்கு பிடிக்காது. அப்புறம் வழி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நீ வந்து அவனுக்கு உதவி பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அர்ஜுன் அவரை புரியாமல் பார்க்க, என்ன புரியலையா? நேற்றுக்கு நீ ஹெல்ப் பண்ணது வேறு யாரும் இல்லை, என்னோட தம்பி நலன் தான். அவனுக்கு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. பாவம், எனக்கு கால் பண்ணான், நான் மீட்டிங்கில் இருந்தனால கால் அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறமா அவனோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் பாவம் வர முடியாமல் பயத்தில் நின்றுட்டு இருந்திருக்கான். அப்போ தான் ஒன்றை பார்த்துருக்கான். நேற்று நைட்டு ஃபுல்லாக உன் கதை தான் ஓடிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சிரித்தான். இதை கேட்ட அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே,
சார், தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சார், நான் என் கடமையை தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் பேச ஆரம்பித்தான். சரின்னு ஆஜுனும் ரொம்ப ஜாலியாகவே பேசினான். அதுக்கப்புறமா மீட்டிங்க்கு டைம் ஆயிட்டதுனால, சரி அர்ஜுன், நம்ம அப்புறமா பேசலாம், இப்போ மீட்டிங்க்கு டைம் ஆகுது, உங்கள் ஃபைல்ஸ் ஏதாவது ரெடி பண்ண வேண்டியது இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனான். மறுபுறம் இப்போ போனால் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அநியாயமாக ஒரு பச்சை புல்லு இப்படி சாவடிச்சிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அவன் ரொம்ப சைலண்ட்டான பையனாச்சே, தப்பு தான், இந்த ஆஃபீஸ்லேயே ஒரு பொண்ணை பார்த்து உஷார் பண்ணது தப்பு தான், அந்த பொண்ணு கூட இப்போ பிங்க் கலரில் டாப் போட்டு இருக்கு, எல்லாமே தப்பு தான், அந்த பொண்ணு பேர் கூட கௌரி அப்படின்னு சொல்லி புலம்பும்போது கௌரி அவனை முறைச்சி பார்க்க ஆரம்பித்தா. ஐயையோ முறைக்கிறாளே, நான் அப்போவே அந்த பயப்புள்ளைகிட்ட சொன்னேன், அவன் ரவுடிடா வேண்டாடான்னு கேட்டானா, இப்படி அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சே, அந்த பொண்ணுக்கிட்ட யாராவது வாய் கொடுத்தாலே மண்டையிலே போடுவாளே ப்ரோ, யாராவது அந்த பாவப்பட்ட புள்ளைய காப்பாற்றி கொடுங்க ப்ரோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தான் விஜய். சொல்லப்போனால் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தான். இதை பார்த்து எல்லாருமே சிரித்தாங்க. அப்போ கௌரி, இங்கே யாரோ என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தோணுச்சே அப்படின்னு கேட்டா. ஐயையோ, உங்களை பற்றியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எங்களோட கௌரி மேடம், நான் உங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக எல்லாருக்கிட்டே சொல்லி வச்சுருக்கேன் தெரியுமா, புதுசாக வந்திருக்கானே இதான் இவன், இந்த ஃபையாஸ், இவன் கூட கிட்ட அந்த பொண்ணை மாதிரி ஒரு குணமான பொண்ணு இல்லைன்னு சொல்லி வச்சேன் தெரியுமா அப்படின்னு விஜய் கேட்டான். ஓ, என்னை பற்றி பெருமையாக சொல்கிறியா, அதுவும் நீ, நீ என்னை பற்றி எப்போ என்ன சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா, எரும மாடு அப்படின்னு சொல்லி மண்டையே அடித்தா. அதுக்கப்புறமா அவன் அம்மா என்னை கொல்றா அப்படின்னு சொல்லவும், இந்த அடி எப்போவுமே உனக்கு ஞாபகம் இருக்கணும், புரியுதா, அப்புறம் இன்னொரு வாட்டி என்னை பற்றி ஏதாவது சொல்லிட்டு இருந்த அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கவும், ஏக்கா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கக்கா, உங்களை பற்றி நான் நல்ல விதமாக தான்க்கா சொன்னேன், உங்கள் காதில் தான்க்கா ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன், காதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியராக கேட்கும்க்கா, இப்போ நீங்கள் போயிட்டு வாங்கக்கா அப்படின்னு சொன்னான். பாவம் அந்த வாயில்லா பூச்சி, எவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க கதற போகிறான்னு தெரியலையே அப்படின்னு விஜய் சொன்னான். இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, எக்கா நான் ஒன்றுமே சொல்லலைக்கா, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் ஹிஹிஹி அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு எல்லாருமே சிரிக்க ஃபயாஸ் பயங்கரமாக சிரித்தான். மறுபுறம் ஆஜோனோட ஆப்போசிட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அரவிந்த் இவங்க டீமை சேர்ந்த விவேக்கை கூப்பிட்டு பேச ஆரம்பித்தான். இங்கே பார் விவேக், ஆஜுன் உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அவன் உன்னை விட நல்ல வேலை பார்ப்பான், எனக்கு என்னமோ அடுத்த ப்ரொமோஷன் அவனுக்கு தானு தோணுது அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட விவேக், இல்லை அப்படியெல்லாம் எதுவும் நடக்க முடியாது, ஏன்னா நான் தான் சீனியர், 7 வருஷமாக இதே ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கேன், ஆஜுன் சந்துரு எல்லாம் வந்து கொஞ்சம் மாதம் தானே ஆச்சு, அதுக்குள்ளே அவங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு விவேக் சொன்னான். இதை கேட்ட அரவிந்த் டென்ஷன் ஆகி, டேய் ஏண்டா இப்படி இருக்க, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு, உனக்கே தெரியும் யுவராஜ் சார் எப்போவுமே ரொம்ப புத்திசாலியாக அவர் கேட்குற கஷ்டமான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறவங்கள மட்டும்தான் இந்த ஆஃபீஸில் சேர்த்துப்பார், அந்த மாதிரி நல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன் கொடுப்பாரு, ஒழுக்கம் அவருக்கு ரொம்ப முக்கியம், அப்படி பார்த்தா உங்கள் டீமில் ஆஜுன் தான் ரொம்ப ஒழுங்காக வேலை பார்க்குறான், சொல்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கரெக்ட் டைமுக்கு சப்மிட் பண்ணுறான், அப்படின்னு அடுத்த ப்ரொமோஷன் அவனுக்காக தானேடா இருக்கும், ஃப்ரெண்டாக இருக்கலாம், அதுக்காக தலையில் தூக்கி வச்சு ஆடாத, உன்னையே வாரி சாப்பிட்டுட்டு போயிடுவான், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு கோவமாக சொன்னான். இங்கே பாரு அரவிந்த், எனக்கு இது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னான். மறுபுறம் ஆஜுன் அவனின் கேபினில் போக, ஆஜுனை பார்த்த உடனே, ஐயோ டேய்
உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ உயிரோட தான் இருக்க. அப்பாடா, பரவாயில்ல மச்சான், உன்னை உயிரோட விட்டுட்டாரா ஹிட்லரு அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட ஆர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே, ஏன் நான் சாகணும்னு ஆசைப்பட்டியா அப்படின்னு ஆர்ஜுன் கேட்டான். இல்லை மச்சான், நீ அந்த ஹிட்லர் கேபினுக்கு போனியா, அந்த ஹிட்லர் ஒன்றை ஏதாவது போட்டு தள்ளிடுச்சுன்னு நினச்சி இதோ இந்த புது பையன்கிட்ட மலர் வளையெல்லாம் ரெடி பண்ண சொன்னேன். அப்புறம் நம்ம கீழே இருக்குமே காயத்ரி, அதுக்கிட்ட கண்ணீர் அஞ்சலி போஸ்டரெல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன் மச்சான். ஆனால் பாரு நீ உயிரோட வந்துட்ட அப்படின்னு சொன்னான். உடனே அர்ஜுன், ஹலோ சார், அவர் பேர் புது பையன் கிடையாது, ஃபயாஸ் அப்படின்னு சொன்னான். உடனே எல்லாரும் சிரிச்சாங்க. விஜய் அவன் முகத்தை அஷ்டகோலமாக மாற்றிக்கிட்டான். உறவு மலரும்.